அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 23. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இறந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அநேக மக்களுக்கு இந்த நிகழ்ச்சியை குறித்து நீங்கள் அறிமுகப்படுத்த மிகுந்த தாழ்மையோடு வேண்டுகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். எங்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறோம். வியாதிகள் என்கிற ஒரு தலைப்பிலே தொடர் செய்தியாக நாம் தொடர்ந்து வேதாம வசனங்களை கற்று வருகிறோம். வேதாம வசனம் என்பது ஒரு அருமையான ஒரு கடல் போன்றது. இதை கற்றுக்கொள்ள நமக்கு ஆயுசு போதாது, நேரம் போதாது. இது எப்போது வாசித்தாலும், எந்த காலத்தில் வாசித்தாலும் புத்தம்புது ஆவிக்குரிய மன்னாவை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. நான் குறைந்தது 47 ஆண்டுகள் இந்த வேதாமத்தை வாசித்து வருகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு தருகிற மன்னாவுக்காக நான் ஆண்டவரை தோற்றுகிறேன். அருமையானவர்களே, இந்த வியாதிகளை குறித்து திருமறையிலே ஏராளமான வசனங்கள் உண்டு. இந்த திருமறை வசனங்கள் எல்லாவற்றையும் நாம் சிந்தித்தால் ஒரு சில ஆண்டுகள் ஆகும். அந்த அளவிற்கு வேத வசனங்கள் உண்டு. ஆகவே இந்த நாளிலே வியாதிகள் ஏன் வருகின்றன? பாவம் என்று சொன்னேன், சாபம் என்று சொன்னேன், மீறுதல் என்று சொன்னேன், பொறாமை என்று கூட சொன்னேன். இன்றைக்கு நான் சொல்கிற ஒரு உண்மையான கருத்து என்னவென்றால், மனித வாழ்க்கையிலே வியாதிகள் வருவதற்கு இன்னொரு காரணம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை செலுத்தாததினால் நம்முடைய வாழ்க்கையிலே வியாதிகள் வருவதாக திருமறையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு கருத்தாகும், இது ஒரு உண்மையாகும். அருமையானவர்களே, உங்கள் வாழ்விலே என் வாழ்விலே ஏன் வியாதிகள் வந்தது? நாம் அதை தேவசமத்தில் உட்கார்ந்து நாம் மறு பரிசோதனை செய்ய அழைக்கப்படுகிறோம். நன்றி சொல்வது மனிதனுடைய பண்பு. ஆனால் தேவனுக்கு மகிமை செலுத்துவது தேவ பிள்ளைகளுடைய மரபு என்று சொல்லலாம். அப்படியானால் இன்றைக்கு நமக்கு ஒருவர் பொருள் கொடுப்பாரானால், ஒரு வெகுமதியை கொடுப்பாரானால், ஒரு ஸ்தானத்தை நமக்கு தருவாரானால் உடனே நாம் நன்றி என்று சொல்வோம். இதுதான் மனித பண்பு. ஆனால் இந்த மனித பண்பானது இன்றைக்கு குறைந்து கொண்டே போகிறது. நீங்கள் கேட்கலாம், இப்போது எல்லாரும் நன்றி என்று சொல்கிறார்களே என்று. நன்றி என்று சொல்வது நாவில்தான் இருக்கிறதே தவிர உள்ளத்தின் ஆழத்திலே இல்லாமல் போய்விடுகிறது. அதுதான் மறுக்க முடியாத உண்மை. அருமையானுள்ளே, ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13 வாக்கியத்திலே வாசிக்கிறோம். அதே வசனத்தை மத்திய 15ஆம் அதிகாரம் 8 ஏசாயா கூறியதை நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் சுட்டி காண்பிக்கிறதை நாம் திருவசனத்திலே கற்றுக்கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, இந்த நன்றி இல்லாத தன்மை பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் உண்டு, புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் உண்டு, ஏன் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்திலும் உண்டு. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1-5 வாக்கியங்களை கவனமாய் வாசித்து பாருங்கள். இந்த வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசி காலத்தின் மக்களுடைய தரத்தை, அடையாளத்தை அல்லது அவளுடைய அடையாள குறிகளை அவர் சொல்கிறார். ஆகவே கடைசி கால மக்கள் எப்படி இருப்பார்கள் என்று பட்டியலிடும்போது அதில் ஒரு முக்கியமான வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். நன்றி இல்லாத மக்கள் எழும்புவார்கள்.
பழைய காலங்களிலே நன்றி இல்லாத மக்களுடைய சதவீதம் ஒரு குறிப்பிட்ட சதவீதமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கோ நன்றி இல்லாத சதவீதமானது உச்ச கட்டத்திலே அது போய்கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, வேதாமத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, அறுப்பின் பண்டிகை, வார பண்டிகை என்று அநேக பண்டிகைகளை குறித்து திருமறையிலே வாசிக்க முடிகிறது. இந்த பண்டிகை எல்லாமே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பண்டிகையாக, தங்கள் கடந்த காலத்தை நினைவுகூறுகிற பண்டிகையாக, தங்களுடைய வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற பண்டிகையாக அவைகள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றன, அவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அருமையானவர்களே, ஒவ்வொரு யூதர்களும் வருடத்துக்கு 3 முறை அவர்கள் எருசலேமுக்கு பண்டிகைக்கு வருவதை அவர்கள் பழக்கமாக கொண்டிருந்தார்கள். நன்றி செலுத்துதல் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்கு மேலே தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிற அடையாளமாகும். நன்றி செலுத்துதல் என்பது கடந்த காலத்தை திரும்பி பார்த்து அதற்காக ஆண்டவரை கனம் பண்ணுகிற ஒரு தன்மையாகும். அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்திலே இருந்த அந்த கஷ்ட காலத்தை, அடிமைத்தனத்தை அவர்கள் நினைவுகூர்ந்து அவர்கள் பஸ்கா பண்டிகையை கொண்டாடினார்கள். பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு எருசலேம் திரும்பிய மக்கள் அதை அடிக்கடி தங்கள் மனதிலே வைத்து சங்கீதங்களை பாடினார்கள், பாடல்கள் ஏற்றி ஆண்டவரை கனம் பண்ணினார்கள். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களாகிய யூதர்கள் தங்களுடைய பாடுகளையோ, தங்கள் சிறையிருப்புகளையோ, தங்கள் அடிமைத்தனத்தையோ, தங்களுடைய அந்த இகழ்வான கால சூழல் இருந்ததையோ அவர்கள் மறந்ததில்லை. தேவனாய் கர்த்தர் தங்களை விடுவித்ததை எண்ணி அடிக்கடி ஆண்டவரை துதித்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, நான் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் திரும்ப எண்ணி பார்க்கும்போது என் கண்களிலிருந்து தாரதாரையாய் கண்ணீர் வருவது உண்டு. ஏனென்றால் என் உள்ளமானது மெழுகு போல உருகி விடுகிறது. என்னுடைய அபாத்திர தன்மையை உணர்கிறேன். என் ஆண்டவருடைய மகா பெரிய அந்த இரக்கத்தை எண்ணி அவரை கனம் பண்ணுகிறேன். அருமையானவர்களே, இந்நாட்களிலே நம்மை ஆளாக்கி உயர்த்தி நம்மை நல்ல ஸ்தானத்தில் வைத்திருக்கிற மனிதர்களை அநேகர் மறந்து, நன்றி மறந்து செயல்படுவது உண்டு. பெற்றோர்களை பிள்ளைகள் மறந்து விடுகிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக தங்கள் வாழ்வை இழந்து மெழுகுவர்த்தியை போல உருகி அவர்களுக்காக வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறார்கள். ஆனால் நன்றாக நிலையிலே வந்த பிற்பாடு பெற்றோர்களை உதாசீனப்படுத்திவிட்டு பெற்றோர்களை அநாத விடுதியிலே அநேகர் சேர்க்கிறதை கண்டு நான் வேதனைப்பட்டிருக்கிறேன். அருமையானவர்களே, இது ஆன்மீகவாதிகள் மத்தியிலும் கூட உண்டு. ஆன்மீகவாதிகள் மத்தியில் எப்படி என்றால், இளம் ஊழியர்கள் முதிர்ந்த ஊழியர்களை அசட்டை பண்ணுகிறார்கள். முதிர்ந்த ஊழியர்களை ஒதுக்கிவிட்டு அல்லது புறம்பாக்கிவிட்டு அல்லது தள்ளிவிட்டு அவர்கள் இத்தனை காலம் சம்பாதித்த திருச்சபையை தங்களுக்கு சூதாக அதை சம்பாதித்து கொண்டு அவர்கள் வாழுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். அரசியல்வாதிகளிலும் இதே நிலைமையை நாம் காண்கிறோம். ஆகவே நன்றி இல்லாத தன்மை குடும்பங்களில் உண்டு, அரசியல் வட்டாரத்தில் உண்டு, ஆன்மீகவாதிகளிலே உண்டு, ஏன் நம்முடைய வேலை செய்கிற இடங்களில் உண்டு. நன்றி செலுத்துதல் தேவனுடைய பிள்ளைகளுடைய குணம் என்று சொன்னேன். ஆனால் நன்றி செலுத்தாமை என்பது நம்முடைய வியாதிக்கு ஒரு காரணம் என்று சொல்கிறேன். சங்கீதம் 103 சங்கீதம் 1-2 எடுத்து வாசித்து பாருங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. 103 சங்கீதம் 3 பாருங்கள். உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஆகவே அக்கிரமங்களுக்கும் நோய்களுக்கும் அங்கே சம்பந்தம் இருக்கிறது. அதே சமயத்தில் நோய்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் உறவு இருக்கிறதை 103 சங்கீதம் 1 தொடர்ந்து நாம் வாசிக்க முடிகிறது. அருமையானவர்களே, நன்றி செலுத்துதல் மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, நாம் நன்றி செலுத்துதல் தேவனுக்கு செய்ய வேண்டும். தேவனாய் கர்த்தர் என்னை உங்களை உருவாக்கினார், நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினார், நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி அற்புதங்கள் செய்தார், அடையாளங்களை செய்தார், நம்மை சுமந்தார், நம்மை பாதுகாத்தார்,
நம் தேவைகளை சந்தித்தார். நம்மை ஒரு மகுடத்தில் வைக்கப்பட்ட முத்தை போல உயர்ந்த இடத்தில் வைத்து அலங்கரித்தார். அருமையானவர்களே, இந்த ஆண்டவர் வல்லமை உள்ளவர், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆகவே இந்த நன்றி செலுத்துவதை தேவனுடைய பட்சத்தில் எடுத்துக்கொண்டோமானால் தேவனுக்கு மகிமை செலுத்துதல், தேவனுக்கு கனத்தை செலுத்துதல் என்று பொருள் கொள்ளலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 10-19 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். 9 பேர் யூதர்கள், ஒருவன் சமாரியன். ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், நீங்கள் ஆசாரியன் போய் காண்பீர்கள் என்று. 10 பேர் போகும்போதே குணமடைந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதன், 10 பேர் குணமடைந்தார்கள். அங்கே சமாரியனாகிய அந்த ஒரு மனிதன், குணமாக்கப்பட்ட அந்த 10 பேரில் ஒருவன் திரும்பி வந்தான். ஆண்டவரின் பாதத்தில் விழுந்தான், அவரை நமஸ்காரம் பண்ணினான், சத்தமிட்டு தோத்தரித்தான். ஆண்டவர் கேட்டார், குணமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்டார். அவன் சொன்னான், அவனை பார்த்து ஆண்டவர் அந்த கேள்வியை கேட்டுவிட்டு அவனை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போய் என்று சொன்னார். அருமையானவர்களே, இந்த சம்பவத்திலே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. 10 பேர் குஷ்டரோகிகள், 9 பேர் யூதர்கள், ஒருவன் சமாரியன். இந்த 10 பேரை இணைத்தது குஷ்டரோக வியாதி. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படியும் போதே அற்புதம் நடந்தது. ஆனால் 9 பேரும் தன் வழியே போனார்கள். ஒரே ஒருவன் ஆண்டவரை தேடி வந்தார். அதற்கு ஒரு காரணம் உண்டு. 10 பேரிலே 9 பேர் யூதர்கள். யூதர்களை அந்த யூத ஆசாரியன் ஏற்றுக்கொள்வான், சமாரியன் ஏற்றுக்கொள்வானா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஆகவே சமாரியன் தனக்கு சுகம் கொடுத்தவர், தனக்கு வழிகாட்டியவர் ஆண்டவர் என்பதை அறிந்து கொண்டு அவரிடத்தில் வந்து அவரை துதித்து நமஸ்காரம் பண்ணி அவருக்கு நன்றி செலுத்தினார். அருமையானவர்களே, இந்த மனிதனுக்கு ஆண்டவர் கூடுதலான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் என்று சொன்னார். சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நன்றி செலுத்தினால், தேவனுக்கு மகிமை செலுத்தினால் கூடுதலான ஆசீர்வாதம் உன் வாழ்விலே வரும். கூடுதலான ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி செலுத்துவது தேவ பிள்ளையினுடைய சுவாபம் என்று சொன்னேன். நன்றி செலுத்தினால் கூடுதலான நன்மை வரும் என்று சொன்னேன். நன்றி செலுத்துதல் பிறருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். லூக்கா நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 43-47 வாசித்து பாருங்கள். எவிரு தன்னுடைய மகளுக்காக ஆண்டவரை அன்போடு அழைக்கிறார், அவளுடைய வியாதியை சுகமாக்க வேண்டும் என்று. ஆனால் இந்த இடைப்பட்ட நேரத்திலே பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஆண்டவரை தொட்டாள், சுகம் பெற்று விட்டாள். ஆண்டவர் கேட்கிறார், என்னை தொட்டது யார் என்று கேட்டார். உடனே அந்த சீடர்கள் சொன்னார்கள், இவ்வளவு பெரிய கூட்டத்திலே உம்மை தொட்டவர் யார் என்று எப்படி அறிய முடியும் என்று. ஆண்டவர் சொன்னார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அவள் நடுங்கி திகைத்து ஆண்டவர் முன்னாலே விழுந்து நடந்ததை சொன்னாள். இவளுடைய அந்த சாட்சி எவிரை பலப்படுத்தியிருக்கலாம். அருமையானவர்களே, நீங்கள் நன்றி செலுத்தும் தன்மை, நன்றி செலுத்தும் விதம், நன்றி செலுத்தும் முறை, நன்றி செலுத்தும் வார்த்தைகள் மற்றவர்களுடைய வாழ்விலே அது உங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வருவதற்கு அது வாய்ப்பாய் அமையலாம். இப்போது நான் உங்களுக்கு ஒரு முக்கிய கருத்தை சொல்ல விரும்புகிறேன். நன்றி செலுத்தாமை, தேவனுக்கு மகிமை செலுத்தாமை எவ்வாறு வியாதியை உண்டு பண்ணும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்திலே யாக்கோபை ஏரோது ராஜா கொன்று விட்டான். இப்பொழுது பேதுருவை சிறையிலே அடைத்திருக்கிறான். அவனை சிறையில் அடைத்து அவனை கொல்ல திட்டமிட்டிருக்கிறான். சபையார் ஜெபிக்கிறார்கள். பேதுரு நிம்மதியாய் தூங்கி கொண்டிருக்கிறான். அவனை வெளியே கொண்டு வருவதற்கு முந்தின நாளிலே ஆண்டவர் தன் தூதனை அனுப்பி அவனை விடுவித்தார். அவனை விடுவித்து அவனை உயிர் உள்ளவனாக ஜெபித்த மக்களிடத்திலே காண்பிக்கிறார். ஆகவே சிறைச்சாலையிலே போய் பார்க்கிறார்கள், பேதுரு இல்லை. ஆகவே ஏரோதுக்கு கோபம் வந்துவிட்டது, போய்விட்டான். ஆகவே மற்ற மனிதர்கள் எல்லாரும் ஒரு மனிதனை கையிலே போட்டுக்கொண்டு அவனை சமாதானப்படுத்தி கொண்டார்கள். இதை அப்போஸ்தலர் 12 வாசிக்கிறோம்.
இப்பொழுது ஏரோது என்ன செய்கிறான்? ராஜ வஸ்திரம் தரித்து உட்கார்கிறான். உட்கார்ந்து ஒரு பிரசங்கம் பண்ணுகிறான். அந்த பிரசங்கம் என்பது ஒரு அருளுரை அல்ல. அவன் மக்கள் மத்தியிலே ஒரு சொற்பொழி ஆற்றுகிறது போல ஆற்றுகிறான். அவன் பேசுகிறதை கண்டபோது எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறார்கள். ஏனென்றால் இது மனித சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று சொன்னார்கள். ஒன்று புகழுக்காக அதை சொல்லியிருக்கலாம், அல்லது இவன் இந்த ஏரோது ராஜாவிடத்திலே ஒருவேளை தயவு கிடைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். எல்லாரும் புகழ்ந்தார்கள். எப்படி புகழ்ந்தார்கள்? இது மனித சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று சொன்னார்கள். அதாவது தேவனுடைய ஸ்தானத்துக்கு அவனை உயர்த்தினார்கள். தேவனுடைய ஊழியக்காரனுடைய ஸ்தானத்துக்கு இந்த மக்கள் இவனை உயர்த்தினார்கள். ஆனால் இவன் ஒரு அரசியல்வாதி, ஒரு ஆன்மீகவாதி அல்ல. இந்த மனிதன் உண்மையாகவே ஒரு ராஜா ஸ்தானத்தில் இருக்கிறவன். அவன் தன்னை மக்கள் புகழ்ந்த பொழுது அவன் இதை தடுத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர்களை மக்கள் புகழ்ந்த பொழுது தங்கள் வஸ்திரத்தை கிழித்து தாங்கள் சாதாரணமானவர்கள் என்று பறைசாற்றினார்கள். ஆனால் இந்த ஏரோது ராஜா அவன் தன்னை புகழ்ந்த பொழுது வேதம் சொல்கிற உண்மையை நான் வாசிக்கிறேன். அங்கே அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை எடுங்கள், 23. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுபுழுத்து இறந்தான். அருமையானவர்களே, இந்த ராஜா தேவனுக்குரிய மகிமையை தேவனுக்கு செலுத்த மறந்து போனான். இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகளே, மக்கள் உங்களை புகழும் பொழுது சிலுவைக்குள்ளே ஒளிந்து கொண்டீர்களா? மக்கள் உங்களை புகழும் பொழுது அந்த மகிமையை கனத்தை ஆண்டவருக்கு செலுத்துகிறீர்களா? மக்கள் உங்களை புகழும் பொழுது நான் அபாத்திரமான ஒரு மனிதன் என்று சொல்லி, நான் செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்தேன் என்று சொல்லி உங்களை தாழ்த்துகிறீர்களா? அல்லது மக்கள் உங்களை புகழும் பொழுது அந்த புகழுக்கு நான் பாத்திரவான் என்று சொல்லி மமதையினாலே மார்பை தட்டி கொண்டிருக்கிற மக்களாக நானும் நீங்களும் காணப்படுகிறோமா? நாம் நம்மை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஏரோதுனுடைய பாவம் என்ன? தேவனுக்குரிய மகிமையை தேவனுக்கு செலுத்தாதனால் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பரலோகத்திலிருந்து தன் தூதனை அனுப்பினார். அவன் அடித்தான், புழுபுழுத்து செத்தான். இந்த இடத்துல ஏரோதுனுடைய வியாதிக்கு காரணம் என்ன? நான் ஆரம்பத்திலிருந்தே சொன்னேன், நன்றி செலுத்தாமை, தேவனுக்கு மகிமை செலுத்தாமை. அருமையானவர்களே, இன்றைக்கு கஷ்ட காலங்களிலே ஆண்டவரை தேடுகிறார்கள், உபத்திர காலங்களிலே உபவாசம் எடுக்கிறார்கள், துன்ப காலங்களிலே அநேக ஊழியர்களை அன்போடு அழைத்து ஜெபிக்க வைக்கிறார்கள். அவர்கள் கண்ணீரோடு கம்பலையோடு அழும்பொழுது போகாத ஆலயம் கிடையாது, போகாத ஜெப வீடு இல்லை, போகாத திருச்சபைகள் இல்லை, அது ஒருவேளை சென்றடையாத கூட்டங்கள் இல்லை. ஆனால் என்ன நடக்கிறது? வாழ்விலே உயர்வு, கனம், செல்வம், செழிப்பு, ஒருவேளை மகிமை எல்லாம் வந்த பொழுது அநேகர் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன், என் திறமை, என் தாளந்து, என் முயற்சி இது தேவனால் வந்ததில்லை என்று மார்பை தட்டுகிறோம். வேதவசனம் சொல்கிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அருமையானவர்களே, ஏரோது தன்னை தாழ்த்தி இருந்தால், ஏரோது தேவனுக்குரிய மகிமையை அவன் செலுத்தி இருந்தால், ஏரோது தேவனாகிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், நான் சாதாரண அற்பமான மனிதன் என்று சொல்லி தன்னை அவன் ஒடுக்கி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தியிருந்தால் அவனை ஆண்டவர் அடித்திருக்க மாட்டார், அவன் புழுபுழுத்து செத்திருக்க மாட்டான். அருமையானவர்களே, தேவனுக்குரிய மகிமையை நானும் நீங்களும் செலுத்தாமல் இருந்தால் வியாதி வர வாய்ப்பு உண்டு என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே தேவனுக்குரிய மகிமையை செலுத்துங்கள். தேவனை நோக்கி ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம். அநேக சமயங்களிலே நாங்கள் நன்றி செலுத்தாமல் வாழ்ந்திருக்கிறோம், தேவனுக்கு மகிமையை செலுத்தாமல் வாழ்ந்திருக்கிறோம். எங்களை மன்னியும். இந்த நாளிலிருந்து அந்தந்த நேரத்திலே அந்தந்த காலங்களிலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கனத்தை நாங்கள் கொடுக்கத்தக்கதாக உதவி செய்யும். ஏரோது ராஜா இதை கொடுக்காததினாலே அவன் அடி வாங்கி புழுபுழுத்து செத்ததை எங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும்.
வல்லமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.